ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்சன் அவர்களுக்கும் மணிச்சந்திரா அவர்களுக்கும் நிக்சன் அவர்களுக்கும் ரவீனா அவர்களுக்கும் நிக்சன் அவர்களுக்கும் தினேஷ் அவர்களுக்கும் பயங்கரமான ஃபைட் வந்து நடந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தினேஷ், அப்புறம் விசித்ரா, அதுக்கப்புறம் ரவீனா இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் விளையாடக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா அவர்கள், குறிப்பாக வந்து ரவீனா அவர்களுக்கு வந்து மணிச்சந்திரா அவர்கள் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் அவர்கள் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேமு, டியோ கேம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய இதுக்காக நீங்கள் வந்து விளையாடுங்க, உங்களோட வெற்றிக்காக நீங்கள் விளையாடுங்க, நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து வேற ஒரு ஆளோடைய வெற்றிக்கு வந்து நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி நிக்சன் அவர்கள் தன்னுடைய கேள்விகளை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவீனா அவர்கள் இல்லை அவர் வந்து டியோவெல்லாம் விளையாடல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணுறாரு, வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேம் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டாஸ்க் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வின் பண்ணணும், அப்படி இல்லைனா இன்னொருத்தரை வந்து வின் பண்ண விடாமல் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாஸ்க் வந்து அமைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது. ஸோ அதே நேரத்தில் வந்து தினேஷ் அவர்களுக்கும் நிக்சன் அவர்களுக்கும் முட்டுது. ஸோ அவர் வந்து தினேஷ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வின் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பாயிண்ட்டை குறைக்கணும் அப்படின்னு விளையாடுறது தான் ஆக்சுவலி இந்த கேமே. நாங்கள் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கோம், நாங்கள் யாருக்குனாலும் சப்போர்ட் பண்ணலாம், நாங்கள் ஒன்றும் அந்த கேமை வந்து உள்ளே ஆடிக்கிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் ஃபேவரட்டிசம் பார்த்து இல்லை குரூப்பிசம் பார்த்தெல்லாம் வந்து நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் நீ பேசாதப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிக்சன் வந்து தாஷ் பூஷன் வந்து எகிரிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து அவங்களுக்காக விளையாடுறீங்க, அவங்க வந்து இவங்களுக்காக விளையாடுறாங்க, நீங்கள் எதுக்கு வந்து வரீங்க என்கிட்ட வந்து இவங்களை பற்றி பேசுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி நிக்சன் அவர்கள் தன்னுடைய கேள்விகளை வந்து முன் வச்சுட்டே இருக்காரு. ஸோ அதன் காரணமாக பெரிய சலசலப்பே வந்து ஏற்பட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் வர்மாவும் அர்ச்சனாவும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்காங்க, என்னது அம்பையராக வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக அவங்களுடைய முடியை வந்து எழுந்துச்சு நிற்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நிக்சன் வந்து கேட்டது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, உண்மையாகவே அவர் கேட்டது வந்து சரிதான். ஒருவேளை ரவீனா அவர்களும் மணி அவர்களும் மாறி மாறி வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கேமை வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க அவங்களுக்கும் அவங்க இவங்களுக்கும் மாறி மாறி வந்து கேம் ப்ளே பண்ணி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தப்பு தான். அந்த இடத்துல வந்து நிக்சன் அவர்கள் சரியாக கேட்டிருந்தா அது சரிதான். ஒருவேளை அவங்க அந்த கேம்லேருந்து அப்பார்ட் ஃப்ரம் வெளியே உட்காந்துக்கிட்டு மணிச்சந்திரா இப்படி விளையாடுங்க அப்படி விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலோ, இல்லை மணிச்சந்திரா வெளியே உட்காந்துட்டு ரவீனா நீ இப்படி விளையாடு அப்படி விளையாடுன்னு சொல்லியிருந்தாலோ அது வந்து அக்செப்டபிள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக யாராவது வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுவும் நமக்கு பிடிச்சவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்களா அப்படிங்கிறத லைவில் தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டே டியூனாக இருங்க, லைவில் என்ன விஷயங்கள் அப்டேட்டாக வருது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார், உண்மையாகவே எங்கள் ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது பார்க்கப்படுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சரியான அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.